சத்தான கம்பு இட்லி எப்படி செய்யறது? கம்பு இட்லி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்? இதை பத்தி நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பு ஒரு கப் அளவிற்கு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சொல்றது கம்மியான நபர்கள் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சொல்றோம். ஸோ கம்பு ஒரு கப் அளவிற்கு போதும். இடியாப்ப அரிசி அல்லது சாதா அரிசி ஒரு கப் அளவிற்கு எடுத்துங்க. உளுத்தம் பருப்பு ஒரு அரை கப் அளவிற்கு எடுத்துங்க. வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க. எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துங்க. அதாவது இட்லி தட்டு தடவுறதுக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துங்க. ஸோ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணும். அதாவது கம்பு, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தனித்தனியா ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அரைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை மென்மையாக அரைச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் கம்பு, அதுக்கப்புறம் அரிசி இருக்குல்ல, இதை கொஞ்சோண்டு தண்ணீரை விட்டு கட்டியா இல்லாம அரைச்சுங்க. கட்டியா இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்னாக மிக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி சேர்த்து அரைச்சிருங்க. எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துட்டு அதுல தேவையான அளவிற்கு உப்பை போட்டு நல்லா கலந்துங்க. ஸோ இந்த மாவு கிடைக்கிறதுல இந்த மாவை நீங்க புளிக்க வச்சிடணும். அதாவது அரைச்ச மாவை ஒரு 8 to 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டு புளிக்க விடுங்க. அதாவது இரவு நேரத்துல ஊற வச்சிருங்க, காலைல சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த இட்லியை இட்லி தட்டுல லேசா எண்ணெயை தடவி ஒரு 10 to 12 நிமிஷம் வரைக்கும் ஆவியில வேக வச்சு எடுத்துருங்க. இதோட சாம்பார், சட்னி, காரக்குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா முழுமையான சத்துக்கள் உங்க உடலுக்கு ஈஸியா கிடைச்சிடும். உளுத்தம் பருப்பு தரமான உளுத்தம் பருப்பா கேட்டு வாங்குங்க. அப்பதான் இட்லி நல்லா மென்மையாக சாஃப்டாக இருக்கும். கம்பு இட்லி பொறுத்தவரைக்கும் நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குது. நீரிழிவு கட்டுப்பாட்டுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். அதாவது கம்புல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நீரிழிவு நோயாளி இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறவங்க நல்ல உணவுன்னு சொல்லலாம். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து பார்த்தோம்னா, உடல் எடையை குறைக்கிறது உதவுது. அதிக நார் சத்து இருக்கிறதுனால செரிமானத்திற்கு உதவுது. கம்மியா தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஸோ உடல் எடை ஈஸியா குறைஞ்சிடும். இருதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கொழுப்பு குறைவா இருக்கு. ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. எலும்புகள் நல்லா வலிமையா மாறும். என்ன காரணம்னா, இதுல கால்சியமும் மெக்னீசியமும் அதிகமா இருக்குது. உயர்நிலை இரும்பு சத்து இருக்கிறதுனால, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இருக்கிறதுனால உங்களுடைய மூளையோட செயல்பாடு அதிகரிக்கும். உடலுக்கு தேவையான சக்தியை இது ஈஸியா கொடுத்துடும். காரணம், கார்போஹைட்ரேட்டுகளும் புரோட்டீனும் இதுல அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும். தடுப்பாற்றல அதிகரிக்கும். காச நோய், பித்த நோய், வயிற்றுப்புண் இது போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கும். பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய முக்கியமான உணவுன்னு பார்த்தோம்னா கம்பை சொல்லலாங்க. மனசுக்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சிடும். மிக சிறந்த நார் சத்து இதுல இருக்கு. உடல்ல நீர் சத்து சமநிலையில வச்சுக்கும். ஸோ தண்ணீரை உறிஞ்சக்கூடிய திறன் இதுல இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இதை தாராளமா சாப்பிடலாம். இதுல நார் சத்து இருக்கு. மிதமான கார்போஹைட்ரேட் இருக்கு. சரும சீரமைப்பு, அதாவது தோல் பிரச்சனை வராம இது பாதுகாக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமா தோல்ல ஏற்பட காயத்தெல்லாம் ஈஸியா அது குணமாக்கிடும். குழந்தைகளோட வளர்ச்சியை மேம்படுத்தும். குழந்தைகள் நல்லா புஷ்டியா வளரணும், குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா இந்த உணவு கொடுக்கலாம். இதுல புரத சத்து அதிகமா இருக்கும். மற்ற சத்துக்களும் அதிகமா இருக்கு. பசியை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அதிகமா இதுல நார் சத்து இருக்கிறதுனால பசியை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட ரொம்ப நேரம் வரைக்கும் வயிறு நல்லா பசி எடுக்காம இருக்கும். தலைமுடி உதிர்வை குறைச்சிருங்க. இரும்பு சத்து, ஜிங்கு சத்தெல்லாம் இதுல இருக்கிறதுனால தலைமுடிய ஆரோக்கியமா வச்சிருக்கும். தலைமுடி உதிர்வை இது ஈஸியா கட்டுக்குள்ள வச்சுக்கும். உடலையும் மனசையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் மனசை மனம் அழுத்தம் இல்லாமலும் பாதுகாக்கும். மெட்டபாலிசத்தை மேம்படுத்துங்க. பச்சை கம்பு அப்படி இல்லைன்னா முழு கம்பை நீங்க பயன்படுத்துறப்போ உடல்ல மெட்டபாலிசத்தோட அளவு சீராக இருக்கும். உடல் வெப்பத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கும். சோ இதை ஒரு குளிர்ச்சியான உணவுன்னு சொல்லலாம். உடல் உஷ்ணம் ஏற்படாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு கூட இது சொல்லலாம். குளூட்டான் இல்லாத உணவாக இது இருக்கு. ஸோ அலர்ஜி ஏற்படுத்தாது. குளூட்டான் ஃப்ரீ உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை ஒரு நாடோடி உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இயற்கையான சத்துக்கள் இருக்கக்கூடிய ரசாயன கலப்பு இல்லாத சுத்தமான உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கம்பு இட்லி யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது, யாரெல்லாம் அவசியம் சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள் எனப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். வயது முதிர்ந்த வயதானவங்க தாராளமா சாப்பிடலாம். குழந்தைகள் தாராளமா சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பா கம்பு இட்லி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கம்பு இட்லி சாப்பிட்டாங்கன்னு ரொம்ப நல்லது. ஸோ வாரத்தில் அல்லது 3 to 4 நாட்கள் தாராளமா கம்பு இட்லி சாப்பிடுங்க.